Hello friends, welcome to Sugan's Cookery. இன்னைக்கும் நம்ம வந்து ஒரு parenting டாபிக்க பத்தி தாங்க பார்க்க போறோம். டைட்டில பார்த்த உடனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பேச போறோம் அப்படிங்கறது. சோ நம்ம வந்து இன்னைக்கு குழந்தைகளுக்கு பேச்சு எப்படி கத்து கொடுக்கிறது அப்படிங்கறத தான் பார்க்க போறோம். என்னடா இது குழந்தைகளுக்கு நம்ம எதுக்கு பேச்சு கத்து கொடுக்கணும் அவங்களே தானா பேசிடுவாங்களே அப்படி தானே நீங்க கேக்குறீங்க. கரெக்ட். ஆனா வந்து முன்னாடிலாம் பாத்தீங்கன்னா நம்ம வீட்ல தாத்தா பாட்டி அத்தை மாமா அம்மா அப்பா இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க. அதனால எல்லாரும் வந்து குழந்தைங்க கூட பேசிக்கிட்டே இருப்பாங்க. குழந்தைங்களும் அதை கேட்டு சீக்கிரமா பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஆனா இப்ப இருக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா எல்லா ஃபேமிலியும் ரொம்ப சின்ன குடும்பமா தான் இருக்கு. மோஸ்ட்லி அம்மா அப்பா அப்புறம் பிள்ளைங்க இவங்க தான் இருக்கிறாங்க. அம்மா அப்பா ரெண்டு பேருமே வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க. இல்லாட்டி வந்து அப்பா மட்டும் வேலைக்கு போயிடுவாங்க. ஒய்ஃப் மட்டும் பெரிய சிட்டிஸ்ல இல்ல வந்து அப்ராட் இந்த மாதிரி பெரிய கண்ட்ரீஸ்ல இருப்பாங்க. அப்ப வந்து அவங்களாட்டி ஃபுல்லா வந்து குழந்தைங்க கூட பேச முடியாது. அதனால குழந்தைங்கலாம் ஜென்ரலா பாத்தீங்கன்னா இப்போ 2-2.5 வயசு ஆகியும் நிறைய குழந்தைங்க பேசுறது இல்ல. ஒரு வார்த்தை பேசுறதுக்கே ரொம்ப தடுமாறுறாங்க. சோ இந்த மாதிரி உள்ள குழந்தைங்களுக்கு நம்ம என்ன மாதிரி பயிற்சி கொடுக்கலாம் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் குழந்தைங்க வந்து பிறந்ததுல இருந்து நம்ம வந்து குழந்தைங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும். இப்பதானே குழந்தை பிறந்திருக்கு அதுக்கு என்ன புரிய போகுது இல்ல அதுக்கு என்ன தெரிய போகுது அப்படின்னு நீங்க நினைக்க கூடாது. குழந்தைங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும். நிறைய டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க ஈவன் குழந்தை வந்து நம்ம வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே அவங்களுக்கு வந்து காதெல்லாம் கேட்கும், நம்ம பேசுறது புரியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த நம்ம பேசுறத வச்சுதான் குழந்தைங்க பிறந்த உடனே அம்மாவோட வாய்ஸ் இல்ல உங்க வீட்டுல நீங்க பிரெக்னெண்டா இருக்கும் போது பேசினவங்களோட வாய்ஸ் எல்லாம் கூட அதாட்டி ஐடென்டிஃபை பண்ணி ரெகக்னைஸ் பண்ண முடியுமா. சோ அந்த அளவுக்கு குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தி இருக்கும். அதனால நீங்க அந்த மாதிரி நினைக்காம குழந்தைங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும். குட்டி 0ல இருந்து 6 மாசத்துக்குள்ள உள்ள குழந்தைங்களுக்கு கூட என்ன பேசுறது அப்படின்னு நீங்க நினைக்கலாம். குழந்தைங்களுக்கு இப்ப சாப்பாடு ஊட்டும் போது நான் வந்து பாப்பா இப்ப உனக்கு சாப்பாடு ஊட்ட போறேன், பால் கொடுக்கும் போது அம்மா நான் பால் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் நல்லா குடிங்க, அந்த மாதிரி நீங்க என்ன பண்றீங்களோ அதை அப்படியே சொல்லுங்க. இதுக்காக பெருசா வேற எதுவும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. நீங்க என்ன பண்ண போறீங்களோ அதை அப்படியே சொல்லுங்க. நான் வந்து இப்ப அம்மாவும் கூட விளையாட போறேன், இப்ப அப்பா ஆபீஸ்ல இருந்து வர போறாங்க, இந்த மாதிரி ஜென்ரலா நீங்க வந்து குழந்தைங்க கூட நீங்க என்ன பண்றீங்களோ அதை சொல்லுங்க. அடுத்தது வந்து அம்மா சொல்லு அப்பா சொல்லு இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகள் எல்லாம் சும்மா சொல்லலாம். குழந்தைங்க வந்து சொல்ல மாட்டாங்க ஆனா சொல்றதுக்கு கண்டிப்பா ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி பண்ணும்போது நீங்க ஒண்ணு ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எப்போதுமே குழந்தைங்க கூட பேசும்போது ஐ கான்டாக்ட் வந்து ரொம்பவே முக்கியம். நீங்க வந்து அவங்க கண்ணை பார்த்து நேரா பேசணும். சோ குழந்தைங்களை வந்து இந்த மாதிரி மடியில போட்டு வச்சுட்டு நல்லா கண்ணை பார்த்து நேரா பேசுங்க. சோ அந்த மாதிரி பேசும்போதுதான் குழந்தைங்க வந்து நல்லா கவனிப்பாங்க, நம்ம வாயையே பார்ப்பாங்க. அப்ப வந்து ஈஸியா அவங்களாட்டி புரிஞ்சுக்கவும் முடியும், அதே சமயத்துல அவங்க ஞாபகமும் வச்சுப்பாங்க. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டிப். குழந்தைங்க கூட பேசிக்கிட்டே இருங்க, அதே சமயத்துல ஐ கான்டாக்ட் வச்சு பேசுங்க. இதுதான். இப்போ குழந்தைக்கு வந்து 6 மாசம் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க என்னென்னலாம் பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம். ஒரு 6 மாச குழந்தைங்களுக்கு வந்து நீங்க நிறைய அனிமல் சவுண்ட்ஸ் எல்லாம் வந்து காட்டலாம். நீங்க வந்து நாய் எப்படி கத்தும் அப்படின்னு கேட்டு அதே மாதிரி நீங்க செஞ்சு காட்டலாம். லொல் லொல் அப்படின்னு கத்தும், பூனை எப்படி கத்தும் மியாவ் மியாவ் அப்படின்னு நீங்க வந்து மிமிக்ரி மாதிரி செஞ்சு காமிட்டீங்கன்னா கண்டிப்பா குழந்தைங்க வந்து அதை அப்சர்வ் பண்ணுவாங்க. ஐயோ வித்தியாசமான சவுண்டா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு அவங்க மூஞ்ச திரும்பி பார்ப்பாங்க. சோ இந்த மாதிரி எல்லாம் செய்யும் போது அவங்களுக்கும் அந்த சவுண்டு பிடிச்சி அதையே அவங்க நீங்க கேட்டீங்கன்னா செய்வாங்க. நாய் எப்படி கத்தும் அப்படின்னு சொன்னா அவங்க செஞ்சு காட்டுவாங்க. இல்ல பூனை எப்படி கத்தும் அப்படின்னு கேட்டா அது மாதிரி செஞ்சு காட்டுவாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன அனிமல் சவுண்ட் வந்து நீங்க கேட்கலாம். காக்கா எப்படி கத்தும் இதெல்லாம் நீங்க வந்து சொல்லி கொடுக்கலாம். ரெண்டாவது வந்து கதை. சோ ஒரு 6ல இருந்து 12 மாசம் உள்ள குழந்தைக்கு கதை சொன்னா புரியுமா அப்படின்னு நீங்க கேட்கலாம். கண்டிப்பா புரியுங்க. அட்லீஸ்ட் புரியலனா கூட அதுல இருந்து ஒரு 2 வார்த்தை கத்துக்குவாங்க. அதுக்காக தான் நம்ம வந்து கதை சொல்றது. சோ அந்த மாதிரி நைட்டு தூங்கும் போதோ இல்ல சும்மா கொஞ்ச நேரம் வந்து ஒரு காக்கா வடை தூக்கிட்டு போன கதை இல்ல சம்திங் சின்ன கதை வந்து நீங்க சொல்லலாம். சொல்லும் போது நீங்க நல்லா ஆக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணி இப்ப வந்து நரி வரப்போகுது இப்படிலாம் நீங்க அந்த ஆக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வாய்ஸ் மாடுலேஷன் இதெல்லாம் வச்சு சொல்லும் போது கண்டிப்பா ஐ கான்டாக்ட் பண்ணாத குழந்தைங்க கூட கண்டிப்பா வந்து கவனிப்பாங்க. சோ இதுக்காக தான் வந்து இந்த ஆக்ஷன்ஸ் வாய்ஸ் மாடுலேஷன் இதெல்லாம் வந்து நம்ம பண்றது. அடுத்தது வந்து நீங்க ஒரு வாக்கிங் போறீங்க இல்ல வாசல்ல குழந்தைய தூக்கி வச்சுட்டு நிக்கிறீங்க அப்படின்னா வாசல்ல ஒரு நாய் போகலாம் இல்ல வந்து ஒரு மாடு போகலாம். அப்ப காட்டுங்க, அங்க பாரு, இப்படி கைய பாயிண்ட் அவுட் பண்ணி ஆள்காட்டி வரலாட்டி அங்க பாரு நாய் போகுது, அங்க பாரு கார் போகுது, இந்த மாதிரி பாயிண்ட் பண்ணி நீங்க காட்டும் போது குழந்தைங்க வந்து கண்டிப்பா அதை கவனிப்பாங்க. சோ கொஞ்ச நாள் ஒரு வயசுக்கு அப்புறம் நீங்க வந்து குழந்தைகிட்ட கேட்கலாம் நாய் எங்க போகுது காட்டு அப்படின்னு கேட்டா கரெக்டா குழந்தைங்களும் இதே மாதிரி பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி சொல்லும் போதுதான் குழந்தைங்க வந்து அதெல்லாம் அப்சர்வ் பண்ணி அவங்க பேச ஆரம்பிப்பாங்க. சோ இதெல்லாம் தான் நீங்க ஒரு 6ல இருந்து 12 மாச குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ண வேண்டிய டிப்ஸ்.
இப்போ குழந்தைங்களுக்கு வந்து ஒரு வயசுல இருந்து 2 வயசு ஆயிடுச்சு அப்படின்னா குழந்தைங்க கூட நீங்க வந்து நிறைய ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிச்சிருக்கும். ஸோ இந்த ஸ்டேஜ்ல பாத்தீங்கன்னா நிறைய புக்ஸ் காட்டுங்க. புக்ஸ் வந்து நல்ல பிரைட் கலரா குழந்தைங்களை அட்ராக்ட் பண்ற மாதிரி இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பா பார்ப்பாங்க. ஸோ அந்த மாதிரி புக்ஸ் வந்து நிறைய இப்போ அவைலபிளா இருக்கு. நீங்க வந்து அதெல்லாம் வாங்கி குழந்தைங்களுக்கு காட்டலாம். அனிமல்ஸ்லாம் தனியா இருக்கும், அதுக்கப்புறம் பேர்ட்ஸ்லாம் தனியா, அதுக்கப்புறம் ஃப்ளவர்ஸ்லாம் தனியா, அப்புறம் சி அனிமல்ஸ்லாம் தனியா, இந்த மாதிரி விதவிதமான புக் அவைலபிளா இருக்கு. ஸோ அதெல்லாம் வாங்கி நீங்க காட்டலாம். இங்க பாரு, இது வந்து நாய், இது பூனை, சிங்கம், யானை, இந்த மாதிரி வந்து நீங்க பாயிண்ட் பண்ணி டெய்லி காட்டும் போது குழந்தைங்க வந்து அதுல இருந்து ஒரு 4 வார்த்தை கத்துப்பாங்க. அதே சமயத்துல சில விஷயங்கள் அவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் நீங்க காட்டலாம். அப்புறம் சவுண்ட் வர மாதிரி அனிமல் சவுண்ட்லாம் மிமிக் பண்ற மாதிரி நிறைய புக்ஸ் இருக்கு. ஸோ அந்த மாதிரி புக்ஸும் நீங்க வந்து வாங்கி கொடுக்கலாம். அடுத்தது வந்து இப்போ ஒரு விஷயம், ஒரு ட்ரெஸ்ஸே போட்டு விடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வந்து பாப்பாவுக்கு வந்து இப்போ என்ன ட்ரெஸ் வேணும், ரெட் கலர் வேணுமா, ப்ளூ கலர் வேணுமா, அந்த மாதிரி நீங்க வந்து ஆப்ஷன் கேட்கலாம். அப்படி ஆப்ஷன் கேட்கும்போது அட்லீஸ்ட் அவங்க வந்து ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவாங்க, எனக்கு ரெட் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை பால் குடிக்கும்போது வேற ஏதாவது நீங்க கேட்கலாம், பால் வேணுமா, இல்லை வந்து பாப்பாவுக்கு தண்ணி வேணுமா, இல்ல ரசம் வேணுமா, சாதம் வேணுமா, சம்திங் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுங்க. குழந்தைங்கள ரிப்ளை பண்ண வைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் கொடுத்து கேட்கலாம். இல்ல வந்து ஷூ போடும்போது உனக்கு இந்த ஷூ வேணுமா, இல்ல செப்பல் வேணுமா, இல்ல நம்ம பார்க்குக்கு போலாமா, கடைக்கு போலாமா, இல்ல வாக்கிங் போலாமா, இந்த மாதிரி ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்து அதுல இருந்து ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணுவாங்க. அந்த சூஸ் பண்றத உங்ககிட்ட சொல்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க. அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்க. இப்ப குழந்தைங்க வந்து ஆக்ஷன்ல எனக்கு ஆக்ஷன் பேசல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்படி இப்படி காட்டுவாங்க, அப்படிதான் சொல்லுவாங்க பேச்சு வரலைன்னா. அப்ப தண்ணியை காட்டி அப்படி காட்டுறாங்கன்னா என்ன வேணும் அப்படின்னு கேளுங்க. கை காட்டினாங்கன்னா அதை எடுத்து கொடுக்காதீங்க. என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் கேளுங்க. அவங்க வந்து சொல்லிட்டாங்கன்னா ஓகே. சப்போஸ் சொல்லல, என்ன வேணும் அவங்களுக்கு சொல்ல தெரியல அப்படின்னா நீங்க வந்து சொல்லுங்க, ஓ தண்ணி வேணுமா, பாப்பாக்கு தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்ல நினைச்சத நீங்க வந்து ஒரு 2-3 தடவை ரிப்பீட் பண்ணுங்க. ஓ தண்ணி வேணுமா, தண்ணி, இந்த தண்ணி வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா தான் அவங்களுக்கு அது தெரியும். ஓகே, அது தண்ணி வேணும்னு நம்ம கேட்கணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைங்களுக்கு அப்பதான் தெரியும். ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா அதை வந்து அவங்க சொல்ல வைக்கிறதுக்காக ட்ரை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். சப்போஸ் அவங்களாட்டி சொல்ல முடியல அப்படின்னா நீங்க வந்து அவங்க என்ன சொல்ல நினைக்கிறாங்களோ அதை நீங்க வந்து ஒரு 2-3 தடவை அந்த குழந்தைங்க கூட சொல்லி பழகுங்க. ஸோ இந்த மாதிரி பழகும்போது குழந்தைங்களுக்கே தெரிஞ்சிடும், சரி நம்ம எந்த டைம்ல எப்படி பேசணும், என்ன கேட்கணும், என்ன வேர்டு யூஸ் பண்ணணும் அப்படிங்கறது அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நீங்க டிப்ஸ் ஃபாலோ பண்ணலாம். அடுத்தது வந்து குழந்தைங்க கிட்ட கொஷின்ஸ் கேட்கறது. இப்ப வந்து நீங்க ஒரு 6ல இருந்து 12 மாசம் வரைக்கும் நிறைய காமிச்சிருப்பீங்க. இது வந்து யானை, இது வந்து பூனை, இது வந்து நாய் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய காமிச்சிருப்பீங்க. இது வந்து டிவி, இது ஃபேனு, சம்திங் ஏதாவது நீங்க சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதை வந்து ஒரு 12ல இருந்து 24 மாசம் உள்ள குழந்தைங்கள்ட்ட நீங்க கேளுங்க. இந்த மாதிரி டிவி எங்க இருக்கு, ஃபேன் எங்க இருக்கு, நாய் எங்க இருக்கு, இல்ல பூனை எங்க இருக்கு, பஸ் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட நிறைய கொஸ்டின்ஸ் கேளுங்க. அப்ப வந்து அவங்க ரிப்ளை பண்ண ட்ரை பண்ணுவாங்க, இல்ல அட்லீஸ்ட் வந்து பாயிண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் கேளுங்க, அது பேர் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்கன்னா ஓகே, சொல்லலைன்னா நீங்க அதை சொல்லி ரெஜிஸ்டர் பண்ணுங்க அவங்க மைண்ட்ல. ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது கண்டிப்பா குழந்தைங்க வந்து பேச ஆரம்பிப்பாங்க. அடுத்தது வந்து நீங்க வந்து அனிமல் சவுண்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த சவுண்ட்ஸை வந்து கேளுங்க. இந்த மாதிரி நாய் எப்படி கத்தும் சொல்லுங்க அப்படின்னு கேளுங்க, இந்த மாதிரி பூனை எப்படி கத்தும் சொல்லுங்க, அந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நீங்க சொல்லி கொடுத்ததை திரும்ப கேளுங்க. அந்த மாதிரி சொல்லும் போது அவங்க வந்து ட்ரை பண்ணுவாங்க. ட்ரை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவங்க வந்து பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நம்ம வந்து இது எல்லாமே சொல்லி கொடுக்கும்போது கவனிக்க வேண்டியது மெயினா ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். ஐ கான்டாக்ட் இருந்தாதான் அவங்க வந்து ஈஸியா கவனிக்க ஆரம்பிப்பாங்க. சில குழந்தைங்க வந்து 2-2.5 வயசு ஆகியும் வந்து பேசவே மாட்டாங்க. நம்ம ஏதாவது வந்து சொன்னா கூட நம்மளோட திரும்பி பார்த்து கண்ணை பார்த்து பேசவே மாட்டாங்க. சுத்தமா 0 ஐ கான்டாக்ட் இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம பேர் சொல்லி கூப்பிட்டா கூட திரும்பி பார்க்க மாட்டாங்க. அது வந்து அவங்களோட ஒரிஜினல் நேமா இருக்கட்டும், இல்ல வந்து செல்ல பேரா இருக்கட்டும், எதை சொல்லி கூப்பிட்டாலும் அவங்க வந்து திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஏதாவது சொல்லலாம் அந்த குழந்தைங்க கூட, பாப்பா நீ வந்து அந்த பேப்பர் எடுத்துட்டு வா, இல்ல வந்து ஏதாவது சம்திங் எடுத்துட்டு வா அப்படின்னு ஏதாவது ஒரு சின்ன கமெண்ட் சொன்னீங்கன்னா கூட அதையும் அவங்க வந்து திரும்பி பார்க்க மாட்டாங்க, ரெஸ்பான்ஸே இருக்காது. ஸோ இந்த மாதிரி ஐ கான்டாக்ட், அதுக்கப்புறம் பேர் சொல்லி கூப்பிட்டாலும் திரும்பி பார்க்காம இருக்கிறது, இல்ல எந்த கமெண்டுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணாம இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி உங்க குழந்தைங்க இருந்தாங்கன்னா கண்டிப்பா வந்து டாக்டர் கிட்ட காட்டுறது வந்து நல்லது. இந்த மாதிரி பேர் சொல்லி கூப்பிட்டா கூட ஒரு 2-2.5 வயசு ஆகியும் பேர் சொல்லி கூப்பிட்டா திரும்பாதது வந்து ஒரு நல்ல சைன் இல்ல. ஸோ அதனால உங்க டாக்டர் கிட்ட காமிச்சு செக் பண்ணிக்கோங்க.
ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா ஆட்டிசம் உள்ள குழந்தைங்க வந்து பேர் சொல்லி கூப்பிட்டா 2-2.5 வயசு ஆகியும் வந்து திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதே மாதிரி ஐ கான்டாக்ட் வந்து 0 ஐ கான்டாக்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஸோ இது வந்து ஆட்டிசம்ங்கிறது ஒரு பெரிய வியாதியோ இல்லை பெரிய பிரச்சனையோ அப்படிலாம் எதுவுமே இல்லைங்க. அவங்களாட்டி சில விஷயத்த புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டிலே ஆகும், அதுதான். ஸோ நீங்க டாக்டர்கிட்ட காமிச்சிங்கன்னா அவங்க வந்து நிறைய தெரப்பிஸ்லாம் இருக்கு. ஸோ அந்த தெரப்பிஸ்லாம் பண்ணி உங்க குழந்தைய நார்மல் குழந்தைங்க மாதிரி எல்லா ஆக்டிவிட்டிஸும் நல்லா படிக்கவும் முடியும், நார்மல் குழந்தைங்க மாதிரி இருக்க முடியும். அதுக்கு வந்து ரொம்ப சின்ன வயசுலயே நம்ம வந்து ஒரு 2-3 வயசுலயே நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கும் அந்த குழந்தைங்களுக்கு பிக்கப் பண்ணிக்கிறதுக்கும் சரி, லேட்டர் அவங்க லைஃப்லயும் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது. ரொம்ப லேட்டாக குழந்தைங்க கத்துக்கிறதுலயும் பிரச்சனை இருக்கும், அவங்கள கியூர் பண்றதும் பிரச்சனையா இருக்கும். அதனால இந்த மாதிரி உங்க குழந்தைங்க வந்து பேர் சொல்லி திரும்பல, இல்ல ஐ கான்டாக்ட் இல்ல, பேசினாலும் திரும்பி பார்க்க மாட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து டாக்டரை செக் பண்ணிக்கோங்க, டாக்டர் கிட்ட ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளவுதாங்க. குழந்தைங்களை பேச வைக்கிறதுன்றது அப்பா அம்மா 2 பேர் கையில தான் இருக்கு. ஸோ அப்பா அம்மா தான் அதுக்கு நிறைய ஸ்டெப்ஸ் எடுக்கணும், நிறைய குழந்தைங்க கூட பேசிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் வந்து குழந்தைங்க பேசுவாங்க. அந்த பேசுறது சரி குழந்தைங்க தானா அது எப்ப பேசணுமோ பேசிக்கிட்டோம் அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க. குழந்தைங்க வந்து சின்ன வயசுலயே பேசினாதான் அவங்களாட்டி நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். 1 வயசு 1-1.5 வயசுல அவங்க கத்துக்கிற விஷயங்கள் தான் வந்து அவங்களோட பிரெயின் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ வந்து குழந்தைங்க 1 வயசுல ஒரு 2 வார்த்தை, மினிமம் 2 வார்த்தை அது போதும். ஒரு 1-1.5 வயசுக்குள்ள ஒரு 2-3 வார்த்தை பேசணும்னு சொல்றாங்க. அதுவே 2 வயசுல வந்து குழந்தைங்க 2 வேர்டை யூஸ் பண்ணி ஒரு சென்டென்ஸ் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. அம்மா தாங்க, இல்ல தண்ணி வேணும், இந்த மாதிரி 2 வேர்டை யூஸ் பண்ணி சென்டென்ஸ் பேசணும் அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் வந்து டாக்டர்ஸ் வந்து செக் பண்ற ஒரு ஐடென்டிஃபிகேஷன். ஸோ இதெல்லாம் நீங்களும் உங்க குழந்தைங்க செக் பண்ணிக்கோங்க. உங்க குழந்தைங்க வந்து 1 வயசுல இல்ல 1.5 வயசுல வந்து 3 வார்த்தை பேசுறாங்களா அப்படின்ட்டு, அதே மாதிரி 2 வயசுல வந்து 2 வேர்டை சேர்த்து ஒரு சென்டென்ஸ் மாதிரி பேசுறாங்களா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதாங்க. அப்படி இல்லாட்டி இந்த நான் வீடியோல சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்க வீட்டுல ஃபாலோ பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க, மறக்காம சுகன்ஸ் குக்கரியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.